ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Cloudtrail ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இந்த பக்கெட்டுக்கு ஏதாவது பேர் கொடுப்போம். Cloudtrail சும்மா யூனிக்காக இருக்கணும்ல. S3 பக்கெட் ஷுட் பி குளோபலி யூனிக் நேம். ஸோ அதனால் அப்படி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ எதுவுமே தேவையில்லை, க்ரியேட் பக்கெட் அவ்வளோதான். ஒரு பக்கெட் கீப்பர் க்ரியேட் பண்ணால் போதும். ஓகே அப்பர் கேஸ் இருக்கக்கூடாது, அது இட்ஸ் அ ரூல். ஓகே ஸோ க்ரியேட் பக்கெட். ஸோ பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது பண்ணிவிட்டு நம்ம Cloudtrailக்குள்ளே போவோம். க்ரியேட் அ ட்ரெயில் கொடுப்போம். ஸோ இங்கே ட்ரையல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் எக்ஸிஸ்டிங் பக்கெட் போய் ப்ரௌஸ் போவோம். ஸோ இதுதான் இருக்குது, சூஸ். எதுவுமே கொடுக்காம இங்கே வந்து இதை டிசேபிள் பண்ணிடுங்க. இது வந்து SSC கீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்கிரிப்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு வேணாம் இப்போ. ஸோ அதை டிசேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஏபிஐ ஆக்டிவிட்டி மட்டும் இது வந்து நம்ம தியரியில் பார்த்த மாதிரி ஏபிஐ மட்டும்தான் அது மானிட்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏபிஐ மானிட்டர் பண்ணுறது, அது ரிலேட்டட் இன்டெக்ரேஷனை மானிட்டர் பண்ணுறது, இதுதான் இதோட வேலை. ஏபிஐ ஆக்டிவிட்டி அப்போ தான் மானிட்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடித்தோடனே இங்கே போய் க்ரியேட் ட்ரையல் கொடுத்தீங்கன்னா ஸோ க்ரியேட் ஆகும். ஏபிஐ வந்து இப்போ ஏபிஐனால என்னன்னு தெரியல, நீங்கள் தியரியிலும் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்டாக நான் வந்து இனிஷியலைஸ் பண்ண பார்க்குறேன் தியரி வீடியோவோட. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு Cloudtrail க்ரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து S3 பக்கெட்டில் வந்து இந்த பக்கெட்குள்ளே தான் இந்த ட்ரையல் மூலிமா இந்த பக்கெட்டில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம எந்த ஏபிஐயில் போய் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ட்ரையல் இன்டெகிரேட் பண்ணாலும் அந்த ஏபிஐயோட லாக்ஸ் எல்லாமே இந்த S3 பக்கெட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், AWS லாக்ஸ்ன்னு நான் எதுவுமே பண்ணல, சும்மா க்ரியேட் தான் பண்ணேன். அதுவே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. ஸோ AWS லாக்ஸ் இது உள்ளே போங்களேன். ஸோ ஒரு நம்பர் வருது, இட்ஸ் a யூனிக் ஐடி மாதிரி, யூனிக் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பாருங்கள், Cloudtrail டைஜஸ்ட்டு, Cloudtrail 2 ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே சில லாக் ஸ்டோர் ஆகும், இதுக்குள்ளே சில லாக் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து Cloudtrail வந்து ஸ்டோரேஜ் நடக்கும். ஓகேவா? ஸோ S3 பக்கெட்டோட ஸ்டோரேஜ் S3 பக்கெட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதாவது லாக்ஸு, எதோட லாக்ஸு? ஏபிஐ லாக்ஸு. ஏபிஐ லாக்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா அது நம்ம ஏபிஐ கேட்வேன்னு ஒரு தனி டாபிக் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் அது வந்து வேறு கான்செப்ட், AWSோட வேறு கான்செப்ட்டு. பொதுவாக ஏபிஐஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் Cloudtrail. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ கைஸ். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெக்சர். தேங்க்யூ கைஸ்.